அது இட்லி. எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஆக்ஷன் சேனல். உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசன் ஆஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகே, அழுதுட்டு வரான் அவன். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மண்ட கோளாறான வேலை பார்த்து கண்டவானு மொரட்டு முட்டாள்களோட சிறப்பு சம்பவங்களை தான் ஆக சேர்ந்த ஆகாவளிகளா தேர்ந்தெடுத்து அதுல ஏகப்பட்ட வேலை பார்த்த கலண்ட புத்திசாலிகளையும் அறிவிலியான அதிமேதாவிகளையும் அதை போட்டு காட்டுறது முக்கியம். ஏறிட்டா ஏறி எடுத்தவருக்கு ஏகப்பட்ட சிக்கலு. எழனி என்ன விட்டுற? கண்ணை வஞ்சிட்டோ எழனி தாமல விட்டுறேன். மூதி பாக்கல, இப்பதான் செத்த மூதி பாக்கலையால. அதெல்லாம் அர்னால்டுக்கே தெரியாத ஒர்க் அவுட். மண்டகாசனா, பித்து சூளா, உக்கராசனாவை இப்படி தினமும் காலை 10 நிமிஷம் பண்ணால் பலன் கிடைக்குமா குரு? 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகும் மகான் குரு. தனி தகுதி வேணும்டா. டேய் சொல்லி குடுறா. இடுப்ப வளைச்சு கொண்டளத்தை நெளிச்சு இழுக்கணும். வரடா. டேய் ப்ளீஸ். ஐயோ போறானே. டேய் எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி குடுறா. அவருக்கு பணத்திமுரு. பேக்கர் பாய்ஸ், நடந்தே எல்லா இடத்துக்கும் போறீங்களே, அசிங்கமா இல்ல? கார்லயே போறடா நானு. பெட்ரோல் விலை ஓவர் மாப்ள. பெட்ரோல்னா என்ன? கால் நடக்குது. பாட்டி ஆண்டிக்கு புரியல. என்னடா இது தோற? ஏமா என்ன தோற? வண்டி பின்னாடி நிக்குது. அங்க இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல, அவர் ஆத்தர் மார்கன்னு, இவரு ஜான் மானஸ்கன்னு. வண்டி விடுறியா வண்டியை விடவா? நான் ஒரு போறல யாருக்கு பிரச்சனை இல்ல. முடியாத போர். அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சிருக்கார்ல. எங்களுக்கு தெரியாதா சைக்கிளை எப்படி மாட்டணும்னு? என்னடா இது? யாராண்டையாவது கேட்கணும் எப்படி ஓட்டணும்னு. அண்ணன் புள்ளையை ஏமாத்தி பூவா ஊட்டினாரு. மேல் மாடியில ஓபன் பண்ணுங்க, முழிங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டீங்களா? கடிச்சுக்க ஈஸியா. ஓ கேமா. இதெல்லாம் மனுஷன் நீமானா? ஐயோ பால்கனில ஓபன் பண்ணுங்க. முயற்சி கூப்பிட்ட உடனே வருமா? இங்க எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். எமர்ஜென்சி இன்னொரு ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். ஆல்கடே அவர கண்ணு நடுங்க. ஹாஸ்பிடல்ல சொல்லிட்டாங்க. என்னடா சொல்ற? யாரா நீ? கடல்ல அவர் நடுங்குவாரு. குழந்தைக்கு கருணை இருக்கும்ல. அப்பா இந்த மீனை காப்பாத்தணும்பா. குழந்தையும் கடவுளும் ஒண்ணியா? கடவுளே இல்லையா? நல்ல வேளை தண்ணீர விழுந்தா செத்துருக்கும். பங்களே பாத்தடி பிங்கு உழுகணும். அவர் பயிற்சி கொடுத்தாரு. டவுலோண்டு தகர டப்பா பாரு, போய் எடுத்துட்டு வந்து சேரு. அப்படியே விட்டான்டா மெண்டல் பைய. எங்க போயிட்டு தப்பிச்சு போயிட்டா? ஓடிட்டு கண்டிப்பா வந்துருவான். குடிங்க. அடடே, நோய் இல்லாம கோலை ஊத்தி நிறைய சேவை பண்றீங்க போலயே. உங்கள மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த சமூகம். நாங்க அன்பளிப்பெல்லாம் எதிர்பார்க்கல. அன்பளிப்பா? அடியனுக்கு ஒரு அரைக்கப்ப ஊத்துமா? கண்ணை கட்டி இருந்தாலும் இலக்க மறக்க மாட்டார் அவரு. கோல்டு மெடலை போட்டு விடுறா ஒலிம்பிக். முடிஞ்சே எக்ஸ்பிரஸ் வந்து விட்டது. தண்ணியா விடுவியா? மழை பெஞ்சிருக்கு. அட பாவி. அடுத்த வண்டி முழுசா நனைஞ்சுக்க எக்ஸ்பிரஸ் 3 நிமிடத்தில் வந்தடையும். அங்க தாயும் செய்யும் துயில் கொள்ள அகிலம் உள்ளவரை எங்க அம்மா புகழே நலச்சிருக்கு. பாஷ போராட்டம். மிஸ்டர் கத்துக்குட்டி, கடை போர்ட்ல இருந்தே கத்துக்க ஆரம்பிக்கணும். ஓகே சார். கமான், நான் போய் கடன் சொல்லி டீ குடிச்சிட்டு வந்தேன். பயங்கரமான போர்டா இருக்கு. காரோட பவர்ஃபுல்லான இன்ஜினை பத்தி போர்ட்ல எழுதி பிக்ஸ் பண்ணிட்டீங்கல? இன்ஜினையே போர்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். என்ன சொல்றீங்க? நைஸ் ஒன். அவரை திருத்திக்கிட்டு இருக்க 34 மார்க்கா இந்த வண்டியும் பெயிலு. ஏ பங்காளி ஊத்திக்கிட்டு கடிச்சுக்கலாம். தக்காளி காத்தடிக்குது கை தவறி கொண்டை அடிக்குது. தரப்பவே முடியாது. அவருக்கு சுருக்குன்னு வந்து மெச்சூரிட்டி ஆகாத மெண்டல் பையன்.
கிங் வெடுக்கு 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 ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்கல. அவரு அவனுக்காக வேண்டாரு. என் பையன் எப்படியாவது உருப்பிட்டு முன்னேறி மேல போயிடணும் ஆண்டவா. அதெல்லாம் முன்னேறிடலாம். முக்கு கடையில மொட்லி வாங்கின ஒரு 10 ரூபா கொடுப்பான். உருப்படாத தெரியும். பறந்தாதானே. அங்க எல்லாரும் கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணாங்க. எவ்வளவு சார்? 250 சார். எடுத்துக்கிறேன். தக்காளி இன்னைக்கு உன் மண்டையில மைதா மாவு பெணையல. வேற என்ன இருக்கு? கொட்டை இன்னைக்கு குதிரை வாலி கசாயம் இருக்கு. தொண்டையில படாம லொடுக்குன்னு குடிக்கிறீங்களா? எனக்கு காய் எடுக்கப்பட்ட கட்லா மீனோட செவில்ல செஞ்ச சூப்பு வேணும். செஞ்சிருவோம் சார். வெள்ளி கட்டலனா செஞ்சே போடுவோம் சார். படிச்ச பொண்ணு இல்ல, பையன் ஒண்ணும் இல்ல. சகதி இருந்தாலும் சாதனை பண்ணுவான். சகதி அவருக்கு மனம் நெகிழ்ந்து போச்சு. இல்லாதவங்களுக்கு கண்மூடித்தனமா உதவுறீங்களே, உங்க அன்பு அல்டிமேட். பரவாயில்லைங்க. அதுவும் சூடா சமைச்சு சர்வ் பண்றீங்க பாருங்க. ஐயோ. That is top notch. ஆப்பு. உங்க அன்புக்கு கை மாறி காலையெல்லாம் உலக வேண்டாம் சார். நான் குழம்பு கரண்டி எடுக்கிறதுக்கு கொடுத்தேங்க. அவனை தடுக்கிறதுக்கு இது போதுமா? எஸ் பாஸ். மண்டையோட அளவுக்கு கேப் இருக்கு. அவன் உருண்ட மண்டையன் பாஸ். இது சதுர மண்டையனு காணுது. வெரி குட். நம்ம பிடிக்க வேண்டியது யார? சதுர மண்டையனா பாஸ். விளங்கல பாஸ். அவருக்கு சட்ட ரீதியா பிரச்சனை. ஹலோ ஆளு. சொல்றா பாலு. ஆளு ஒரு சட்ட சிக்கல் ஆயிப்போச்சு. ஏன்டா ஜட்டியா போட்டுட்டு சாவிய வீட்டுல விட்டேன். அவளை கேரட் பிடிச்சவனே. இப்ப என்ன கண்ட்ராக்ட் அது நாளைக்கு போடாத. பசங்கோ கதவை தட்டுறாங்கோ சீக்கிரமா. சொல்லி தருவேன். ஆனா சொரிஞ்சுக்கிட்டே கேட்கணும். கை வைக்கிறானா கன்ஃபார்ம் காதல் தான். இப்போ மேக்ஸ் சொல்லி தரேன். அப்புறமா கெமிஸ்ட்ரி. வாத்தியார்னு நினைக்கிறேன். கையை எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த நினைவுகள். ஒரு நிமிஷம். இடது கை அங்க இருக்கு. அப்ப என் சொல்றல என்ன இருக்கு? வாத்தியாரு நண்பு இருக்கு. ஐயோ பல்ல விளக்காத பொண்ணு. பாவம் தலப்பாவும் பச்சையா போச்சு. செங்கையா சிங்க் ஆகிட்டாரு. இந்த பிரச்சனையை குறித்து கூர்ந்து ஆலோசிக்கும் போது Green screen. நெத்தி குத்திர போடுங்க ஐயா. அவங்க பல தாளத்தோட திருவிழாக்கு பெரிய டொனேஷன் வாங்கிட வேண்டியதுதான். என்னங்க மாமு? போயா பெரிய கேட்டாருக்கு கொடுப்பாப்ல. அந்த பக்கம் ஒரே தாளம் தான் கேட்டுச்சு. நாயா. ஐயா கம்பீர போகுது கமான். அவரு செஞ்ச பாவம் அவரையே சுருட்டு பின்னாடி சுட்டுச்சு. அன்னைக்கு ஸ்கூல்ல விளையாட்டு நாள். இன்னைக்கு டென்னிஸ் ஒரே பண்ணுதான்டா. ஆமாண்டா. டேய் அவனை பாடுறா. கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன்டா பேட்டை. அடே கூப்பிட்ட இது கொசு டென்னிஸ் விளையாடுமா என்ன? கிளவரி கிளம்பிட்டாரு. அதாகப்பட்டது ஊர் ஜனங்களே, ஊருக்குள்ள ஒரு சிறுத்தை வல்லம் வருது. என்னன்னு தெரியலையே. கடிச்ச மாதிரி பண்ணிட்டாரியா? அங்க புடிச்சிட்டாங்க. சட்டவிரோதமா மீன் திருடினதுக்காக. சார் நான் ஒண்ணும் பண்ணல. என் மேல எந்த தப்பு இல்ல. நம்புங்க சார். ஆமா சார், மீசால மீன் முள்ள மாட்டி இருந்தது. ஜாமீன் கூட கிடைக்காது. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. எப்படிதான் முந்தா நேத்து என்ன ஏமாத்திட்டு போன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல இடி விழுந்துருச்சு. கவலைப்படாதீங்க, இப்ப அவ கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. நன்றி. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. மழை தண்ணியில போய் நான் விழுந்திருப்பேன் நிறைய தாண்டும் போதுதான் அறிவாளியா கல்லு போட்டு போறேன்ட்டு நான் அந்த தண்ணியை தாண்டணும்னு ஆசைப்பட்டு கல்ல தவிர மத்த எல்லாத்தையும் நடக்குது. அந்த கடையில கஸ்டமரை நம்புவாங்க. எவ்வளவுங்க? 84 எண்ணி பாலு. 84 நிமிஷம். 40 69 73 80 82 83. அதையே என்ற 50 காசு குறையுது. முட்டை கொடுத்துருங்க. 84 நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கொசு பாட்டு அது கொசு அடிக்கிற விட்டு கொசுங்களாம் டென்னிஸ் விளையாடுவாங்க. நான் வந்து இந்த மழை தண்ணியில விழுந்திருக்கேன். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நீ நான் வந்து அதான் சொல்றேன்ல, இது தண்ணியில படக்கூடாதுன்னுலாம் கிடையாது. அந்த தண்ணியை தாண்டணும். இவ்வளவு இது விட்ட மாதிரி கிடக்கும். இதான் தாண்டணும். இது தாண்டி ஆகணும். அந்த மைண்ட் செட்டப் வந்துரும். ஆமா, தாண்டி பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துரும். நம்ம காலை வச்ச இடத்துல நல்லா வலிக்கிட்டு போய் போத்து விழுகும். அதுவும் எங்க ஸ்கூல்ல வந்து இந்த ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் இந்த திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை போட சொல்லுவாங்க. ஃபுல்லா ஒயிட் போட்டு
வீட்டுக்கு போய் ப்ரௌன்ல போவேன், அட்டி வெளுப்பான் விட்டு. அதெல்லாம் வாங்க. ஆமா, இது இந்த உஜாலாவா அதை போட்டுதான் வெள்ளையாக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு இதே வேலை போட்டு திட்டு திரிஞ்சுட்டுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த ஒயிட் போடும்போது பார்த்தா ப்ளூ கலர்ல இருக்கும், ஒயிட் கலர் மாதிரியே இருக்காது. அது அந்த காலத்துல அப்படிதான் நம்ம ஆமா, போட்டு அப்படிதான் ஸ்கூலுக்கு போட்டு போறது. அப்ப உஜாலா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் நிறைய ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.